Hello students, important 2 mark 3 mark compulsory problems இல்லை ஜென்ரலாகவே நம்மளுக்கு கொஷின் பேப்பரில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எது அப்படின்ற ஒரு சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராப்ளம் செகண்ட் லெசன்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வீன்ஸ்டோன்ஸ் பிரிட்ஜை பேஸ் பண்ணின ஒரு ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு இந்தமாரி வீன்ஸ்டோன்ஸ் பிரிட்ஜ் ப்ராப்ளம் கேட்டால் முதல்ல நம்ம தெரிஞ்சதை எழுதிடலாம். P/Q தட் இஸ் அந்த ஃபார்முலா P/Q ஈக்குவல் டு என்னது R divided by S. இந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்ணிடலாம் எழுதிடலாம். இப்போ பாருங்க, P வேல்யூ கொடுத்துட்டான், Q வேல்யூ கொடுத்துட்டான், R வேல்யூ கொடுத்துருக்கான், S வேல்யூ அண்ட் R வேல்யூ கொடுத்துருக்கான். ஆனால் இந்த R வேல்யூவில் வேல்யூவாக கொடுக்காம எக்ஸ் இன்ட்டு ஒரு வேல்யூன்னு கொடுத்துருக்கான், எக்ஸ் ப்ளஸ் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கான். அதாவது இப்போ வந்து 500ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 500ன்னு சொல்லாமல் என்னது 5 + 495ன்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரி தான் இந்த கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வேல்யூ என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சும்மா உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் எழுதினேன், இதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் சரிங்களா. அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், இப்போ தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாத்தையுமே இதில் என்ன பண்ணலாம், இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, பியோடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 500 எழுதியாச்சு, சூப்பர். டிவைடட் பை கியூடைய வேல்யூ எவ்வளோ, 800 போட்டாச்சா. 800 ஈக்குவல் டு ஆரோடைய வேல்யூ தான் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வரும், நம்மளுக்கு வெரி குட் எக்ஸ் ப்ளஸ்ன்னு வரணும். என்னென்னு வரணும், எக்ஸ் ப்ளஸ் 400 கரெக்டாக. டிவைடட் பை எஸ்ஸோடைய வேல்யூ எவ்வளோ, 1000. இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். எக்ஸை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டோம்னா இது என்ன ஆகும், நம்மளுக்கு 500 divided by 800 into 1000 equal to இது என்ன வரும், நம்மளுக்கு x plus 400ன்னு வரும். அப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல். அப்போ ரிமைனிங் என்ன வரும், நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும், நம்மளுக்கு கரெக்ட். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், நம்மளுக்கு 5000 divided by 8ன்னு வரும். 5000 divided by 8. அந்த 5000 divided by 8 நம்ம என்னன்னு சொல்லலாம், 625ன்னு சொல்லலாம். இதை சால்வ் பண்ணோம்னா 5000 சரியா divided by 8ன்னு வரும், ஈக்குவல் டு என்னென்னு வரும், x plus 400. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா வரும், 625ன்னு வரும். இந்த இடத்துல டிவைட் பண்ணோம்னா அப்போ 625 ஈக்குவல் டு என்னது, எக்ஸ் ப்ளஸ் 400. நம்மளுக்கு வேண்டியது என்னது, எக்ஸ் வேல்யூ தானே வேணும். அப்போ எக்ஸ் வேல்யூ மட்டும் வேணும்னா என்ன ஆகும், நம்மளுக்கு ஒரு நிமிஷம், 625 minus 400 ஈக்குவல் டு என்னென்னு வரும், எக்ஸ்ன்னு வருமா. அப்போ இதை மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும், 625 minus 400 எக்ஸோடைய வேல்யூ நம்மளுக்கு 225ன்னு வரும். 225 என்னது, ஓம். ஆக்சுவலாக இதுதான் இந்த எக்ஸோடைய வேல்யூ. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரணும்னா ஆன்சரு 625 + 400 கரெக்ட். 225 + 400 தட் இஸ் 625ன்றது தான் இந்த இடத்துடைய ஆக்சுவல் வேல்யூ. இந்த இடத்துடைய ஆக்சுவல் வேல்யூ நம்மளுக்கு என்னது, 625. ஸோ ரொம்ப முக்கியமான ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் பார்த்து முடிச்சிட்டோம். புரிஞ்சிருக்கும் நம்புகிறோம். ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணி நீங்களும் பார்த்துருங்க. தேங்க்யூ ஸோ மச்.